ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி மீன், குட்டி நெத்திலி மீன் வச்சு தான் ஒரு குழம்பு பண்ண போகிறோங்க. இவ்வளோ குட்டியான மீனை எப்படி சமையல் பண்ணுறதுன்னு நினச்சி கடையில் கிடைச்சா விட்டுட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு நமக்கு இட்லி, தோசை, சாப்பாடு, ராகி களிக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு பல், 2 தக்காளி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகு 1/2 டீஸ்பூன், அது கூட இது நான் எப்போ போடுறதுன்னு சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சோம்பு, கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது புளி வந்து நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேங்க. அரிசி களைஞ்ச தண்ணி வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஈக்குவலாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு நான் மண் சட்டியில் தான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தாளிக்க வச்சுருந்தது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்மளோட மிளகாயும் கீரி அதில் போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாயை கீராமல் போட்டுறாதீங்க, வெடிச்சிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 5-6 பூண்டு பல்லையும் அதில் தட்டி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையுமே நான் இடிச்சிட்டு தான் உரலில் இடிச்சிட்டு போட்டேன். நீங்கள் நறுக்கி வேணும்னாலுமே போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் தான் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா அதில் ரொம்ப கலர் வராது. பட் இது நான்வெஜ் குழம்புங்கிறதுனால நான் கொஞ்சம் தாராளமாகவே மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். அது கூட நம்ம அந்த மிளகையுமே இந்த ஸ்டேஜில் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நீங்கள் எல்லோரும் நறுக்கிட்டு போடுவீங்க. எனக்கு அது சீக்கிரம் வதங்கணும். இப்போ வர்ற தக்காளி எங்கெங்கே அது வதங்குது, அதனால குழம்பும் கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கணுங்கிறதுக்காக மிக்சியில் ஒரு பேக் சைட் நம்ம லைட்டாக அப்படி ஓட்டிட்டு நான் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு பட் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். அதுதாங்க முக்கியம். ஸோ அது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நறுக்கி போட்டிங்கனாலுமே அது நல்லா வதங்கணும். அதுதான். இப்போ அதுக்கு இடையில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை கலந்து வச்சுக்கலாங்க. இது எனக்கு எங்கள் அப்பத்தா சொன்ன ஒரு சின்ன டிப்ஸு தான். அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைச்சி போடுவாங்க. எங்கள் ஐயாவுக்கே நானே அரைச்சிருக்கேன். உட்காந்து அழுது அரைப்பேன். சனி ஞாயிறு லீவ் அப்போல்லாம் டிவி பார்க்கணுங்கிறத விட்டுட்டு மசாலா அரைக்க விடுவாங்கன்னு நான் அழுதுகிட்டே போதுமான்னு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு உட்காந்து அரைச்சிட்ருப்பேன். ஸோ நம்ம அது வந்து இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு இந்த அளவுக்கு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மிளகாயும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பழைய காலத்தில் அம்மியில் தண்ணி விட்டு அரைக்கும் போது அதோட காட்டமும் கம்மியாகும். அந்த பச்சை ஒரு மாதிரி மிளகா ஸ்மெல்லு இருக்காது. அது கூட நம்ம இப்போ இந்த எண்ணெயில் டைரெக்டாக நம்ம மிளகாத்தூளை போடும்போது பிகினர்ஸ்க்கு அது கருகிற சான்சஸும் இருக்குது. இந்த மாதிரி தண்ணியில் கலந்து போடும்போது அது நமக்கு பயப்படவே தேவையில்லைங்க. நல்லா அதையும் வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் மூக்கு மாங்காய் இந்த சீசனுக்கு நல்லா காய்ச்சிருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாகும். நாங்கள் ஊருக்கு போனதுனால நான் கோயம்புத்தூர்லேருந்து பறிச்சுட்டு வந்தேன். அதை இப்போ இந்த மீன் குழம்புல நான் ஒரு பாதி மாங்காய் கிட்ட சேர்த்துக்க போகிறேன். மீன் குழம்புல இந்த மாங்காய் போடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த புளி நமக்கு 2-3 தடவை உங்களுக்கு தண்ணி ஊற்றி எவ்வளவு தேவையோ இந்த குழம்போட கொலகொலப்பு உங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத பொறுத்து நீங்கள் புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கிங்க. தண்ணி, உப்பு எல்லாமே இப்போ நீங்கள் செக் பண்ணி இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோங்க. குழம்பு வந்து நமக்கு கரெக்டான பதம் வர்ற அளவுக்கே இதில் கொதித்து முடிச்சிடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை நம்ம முன்னாடி சேர்த்து எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு வந்து நமக்கு ஒரு சாப்பிட்ற அளவுக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் தான் நம்ம இந்த மீனை இதில் ஆட் பண்ணணும். நான் மாங்காவை தோலோடு தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதை அப்படியே போடலாம். இந்த மீனில் வந்து இந்த தலையை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக இந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம எல்லா மீனையும் இப்படி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு இல்லைங்க. இதில் கொஞ்சம் உப்பு, நம்மளோட கல்லுப்பும் நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அந்த மீனை வந்து நம்ம சுழட்டி கழுவும் நல்லா அப்படி தேய்க்கும் போதே அது மேலே இருக்கிற செதில், அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்துடுங்க. ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நல்ல தண்ணி அடுத்தடுத்து 2வது தடவை 3வது தடவை தண்ணி ஊற்றியும் கழுவிட்டிங்கன்னா இப்போ இந்த குழம்பு, மாங்காய் எல்லாமே வெந்து சூப்பராக
நமக்கு இறக்குற பதத்துக்கு இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம கழுவுன இந்த மீனை அந்த குழம்புல போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது திருப்பி நீங்கள் ஆஃப் பண்ணிடணுங்க. அதுக்கு மேலே அந்த குழம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும், அப்படி உடஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் மீனை போட்ட உடனேயே கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வெந்துருமாங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இது மண் சட்டி வேற, ஒரு நிமிஷத்தில் அது வெந்துருங்க. ஸோ இந்த குழம்ப அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த குழம்புல செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதே மாதிரி இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு இந்த மீனை நீங்கள் தேடி தேடி வாங்கி கண்டிப்பாக இந்த குழம்பு வைப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிளறிட வேண்டாம். ஒரே ஒரு தடவை லேசாக இப்படி பண்ணி விட்டுருங்க. நான் மண் சட்டிங்கிறதுனால இந்த மரக்கரண்டி யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு மீன் எடுக்கும் போதெல்லாம் ஒரு எத்தனாப்பில் இருக்கிற சில்வர் கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த சட்டியில் இருக்கிற ஹீட்டுக்கு தான் இப்போ அது கொதிக்குது. மற்றபடி இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு, ஆனால் உடையாமல் இருக்குன்னு. இந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்கங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நானும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஒர்க் இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறதில்ல. இப்போ நான் சாப்பாடோட இந்த மீன் குழம்பையும் நண்டு குழம்பு வச்சுருக்கேன், அதையும் வச்சு சாப்பிட போகிறேன். என் ஹஸ்பண்ட் ராகி களி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் ராகி களியும் பண்ணேன். அதையும் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு எப்படி உடனே ராகி களி பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.